நம் உயிர் நம் பாவ புண்ணிய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நம் உடலை விட்டு வெளியேறும். எந்த வழியில் வெளியேறியது என்பதை வைத்து அவன் கர்மாவை கணித்துக் கொள்ளலாம். எந்த வழியில் வெளியேறினால் எந்த கர்ம வினை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழி பாவம் மிக அதிகமாக செய்தவர்களுக்கு மலத்துடன் மல வாசல் வழியாக உயிர் பிரியும். அதைவிட குறைவான பாவம் மட்டும் செய்தவர்களுக்கு சிறுநீர் வழியாக உயிர் பிரியும். பாவம் அதிகமாகவும் புண்ணியம் மிக குறைவாகவும் செய்தவர்களுக்கு தொப்புள் குழி வழியாக உயிர் பிரியும். கொஞ்சம் அதிக புண்ணியமும் மிக அதிகமான பாவமும் செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது மூக்கு வழியாக உயிர் பிரியும். அதைவிட பாவம் குறைவாகவும் புண்ணியம் கொஞ்சம் அதிகமாகவும் செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது செவி வழியாக உயிர் பிரியும். பாவத்தை விட புண்ணியம் அதிகமாக செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது கண்கள் வழியாக உயிர் பிரியும். சிவயோக வழியில் உள்ளவர்கள் கர்மங்களை முடித்துவிட்டு தான் பழகிய யோக பயிற்சிகள் மூலம் சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி கபாலம் வழியாக ஒளிமயமாக உச்சிவாசல் வழியாக பிரியும் உயிர் மீண்டும் பிறவாது.